ஹாய், நான் உங்களோட வெங்கட்டுங்க. வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து தினமும் உழைச்சிட்டே தாங்க இருக்கோம். ஸோ உழைச்சிக்கிட்டே இருக்கோம். நெறைய நாங்க படிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். நெறைய படிச்சிருக்கேன். பட் ஆனா வந்து ஏனோ என்னோட படிப்புக்கு சம்மந்தமான வேலை எனக்கு இல்ல. அப்படின்னு நெறைய பேருக்கு ஒரு கவலை இருந்துட்டே இருக்கும். வாழ்க்கையில எல்லாருமே ஒரு பெரிய மாற்றம் வேணும், வெற்றி அடையணும், நெறைய சம்பாரிக்கணும், நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்காக தான் எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. ஏனோ பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கையில நெறைய பேருக்கு வந்து அந்த மாற்றம் வரமாட்டேங்குது. எப்படா அந்த மாற்றம் வரும்னு ஒவ்வொருத்தருமே ஏங்கிக்கிட்டே இருக்குங்க. அந்த ஏக்கத்துக்கான ஒரு முடிவு தான் வந்து கண்டிப்பா இந்த வீடியோவா இருக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோக்குள்ள போறேங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாற்றத்த உருவாக்கணும்னா சின்ன தவறுகள் வாழ்க்கையில பண்ணுவோம். அந்த சின்ன தவறுகள் என்ன? அதுலருந்து எப்படி சரி பண்ண போறோம்ன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோங்க. நம்முடைய முதல் தவறு என்னன்னா வந்து மத்தவங்களோட எண்ணங்கள நமக்குள்ள திணிக்க விடுறது தாங்க. அதாவது Facebookல, LinkedInல முக்கியமா Twitterலலாம் பார்த்தீங்கன்னா, மத்தவங்களோட எண்ணங்கள வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ இது வந்து லைக் எ ஃப்ரீடம். ஸோ ஸ்பீச் ஃப்ரீடம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? மத்தவங்களோட எண்ணங்கள வந்து மத்தவங்க நம்மளுடைய எண்ணங்கள மத்தவங்க மேல திணிச்சறது தான் வந்து இப்ப நடந்துட்டு இருக்க ஜெனரேஷனுங்க. ஒரு YouTubeல ஒரு வீடியோ போடுறோம்னா எல்லாருமே அந்த கமெண்ட்ஸ் தான் போய் படிப்பாங்களே தவிர, அந்த YouTubeல இருக்கிற நல்ல விஷயங்கள பார்க்க மாட்டாங்க. இதுதான் இந்த ஜெனரேஷனோட மிகப்பெரிய சாபக்கேடுன்னே சொல்லுவேங்க. ஸோ மத்தவங்களோட எண்ணங்கள உங்க மேல திணிக்க விடலனாவே, நீங்க மிகப்பெரிய வெற்றியாளரா மாற முடியுங்க. ஸோ அதிக சம்பளம், பணம் சம்பாரிக்கிறதுக்குங்க, நெறைய சம்பாரிக்க என்னெல்லாம் ட்ரிக்ஸ்ன்றது தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாங்க. ஒரு சண்டே ஒரு சண்டேங்க உங்களெல்லாம் மீட் பண்ணதில ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ லைக் இந்த வீடியோ வந்து இங்கிலீஷ்லயோ, தெலுங்குலயோ, ஹிந்திலயோ லைக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா, காப்பிரைட்ஸ் வீடியோ எடுத்தா எதில வேணா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஏன்னா நல்ல விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில எல்லாருக்கும் போய் சேர்றதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தாங்க. ஸோ சண்டே மார்னிங் ஒரு சூப்பர் டாபிக்ங்க. நெறைய பேர் வாழ்க்கையில ஜெயிக்க முடியலன்னு போராடிட்டே இருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு சூப்பர் ட்ரிக் குடுத்துடலாம் இன்னைக்கு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நாளைக்கு இது ஃபேக் கமெண்ட் யூசர்ஸுங்க. நம்ம கம்பெனிய வந்து லைக் நம்ம நம்ம சேனல்லயா இருக்கட்டும், சோஷியல் நெட்வொர்க்ஸ்ல, Facebookல, Twitterல எல்லா இடத்துலயுமே ஃபேக்கா யூசர்ஸ கிரியேட் பண்ணி, ஃபேக்கா தப்பா நம்ம கம்பெனிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் குடுக்குற என் நண்பர்களுக்கு சொல்றேங்க, தயவு செஞ்சு எவ்வளோ நாள் தான் இத பண்ண போறீங்க? ஓகே, ஒரு நாள் உங்களுக்கே போர் அடிச்சிடும். போடா இதுக்கு மேலயும் இவன அடிக்க முடியாதுன்ட்டு அன்னைக்கு இத விட்டுருவீங்க. இங்க பாருங்க, பேக்டோர் ப்ராசஸிங்ன்னு திருட்டுத்தனமா ஏமாத்தி கம்பெனிக்குள்ள நுழைய வைக்கிற இந்த ப்ராசஸ் தான் தப்புன்னு நான் போராடிட்டு இருக்கேன். மத்தபடி வந்து நான் எந்த கம்பெனிக்கோ, யாருக்கோ எதிரி கிடையாதுங்க. என்னோட சேனல்ல எந்த கம்பெனி பத்தியும் நான் தப்பா பேச மாட்டேன். நீங்களே பார்த்திருப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு என்னோட ஆப்போசிட் கம்பெனி பீப்பிள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாரி கமெண்ட்ஸ் அடிச்சு, இந்த கமெண்ட்ட பார்த்து யாராவது என்கிட்ட ஜாயின் பண்ணல, என்ட்ட படிக்கலன்னா, அத பத்தி நான் கவலைப்பட போறதில்லங்க. இத தாண்டியும் ஒருத்தன் என்ன நம்புவான் பார்த்தீங்களா, அவனுக்காக மட்டுமே போராடுறவன் தான் நானுங்க. ஸோ தயவு செஞ்சு உங்க டைம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த ஃபேக் கமெண்ட்டால 50 காசு உங்களுக்கும் பிரயோஜனம் இல்ல, எனக்கும் பிரயோஜனம் இல்ல. எனக்கு ஒரு மன வருத்தத்த மட்டும் தான் நீங்க குடுக்குறீங்க. ஏன் இப்படி பண்றாங்கன்ட்டு. ஆனால், என் போராட்டம் தொடரும். யாரோ ஒருத்தன் பலி ஆவணும் இல்லையா? அது நானா இருந்துட்டு போறேங்க. ஓகேவா? இத யார் தாங்க தட்டி கேட்பாங்க? ஐடி வேர்ல்டே வந்து கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிற சில கம்பெனியால அழிஞ்சிட்டு இருக்கு. நான் விடமாட்டேங்க. கண்டிப்பா நான் கேட்பேங்க. கடைசி வரைக்கும் கேட்பேங்க. என்னோட மூச்சு இருக்க வரைக்கும் நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ சென்டிமெண்ட்லாம் போதும்னு நெனைக்கிறேன். நம்ம டாபிக்குள்ள போகலாம்னு நெனைக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கம்பெனில வந்து கேம்பஸ் இன்டர்வியூ வந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய நன்றிய தெரிவிச்சுருக்கேன். சார் நீங்க வந்ததுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க. நம்ம கம்பெனிக்கு டெடிகேட்டட் வாக்கின் கண்டக்ட் பண்ண கம்பெனிஸ்க்கும் மிகப்பெரிய நன்றிய நான் தெரிவிச்சுக்கிறேங்க. ஓகேவா? நான் என்ன நம்பி என்கிட்ட வந்து படிச்சு, பிளேஸ் ஆகி, ட்ரெய்னீஸா ஒர்க் பண்ணி, என்னோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ண அவ்வளோ பேருக்கும் வாழ்த்துக்கள். தம்பிகளா நீங்க மென்மேலும் வாழ்த்துக்கள்ங்க. ஸோ இப்போ ரீசென்ட்டா போன வாரம் பிளேஸ் ஆன அவ்வளோ பேருக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க. ஸோ நன்றி நீங்க வந்ததுக்கு, என்ன நம்பி வந்ததுக்காகங்க. ஸோ இந்த வீடியோவ கம்பெனிஸோட ரெக்ரூட்டர்ஸா பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. எங்களுடைய பெஸ்ட் கேண்டிடேட்ஸ நாங்க உங்களுக்கு தரத்துக்கு ரெடியா இருக்கோங்க. ஓகேவா? ஒண்ணே ஒண்ணு தாங்க. நீங்க என்ன கண்டிஷன் சொன்னாலும் அதுக்கு ஏத்த மாரி நாங்க தர ரெடியா இருக்கோங்க. நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணணும், அதுக்கு கம்பெனிஸோ, ஸ்டூடண்ட்ஸோ, ட்ரெய்னீஸோ யாரா இருந்தாலும் கான்டாக்ட் பண்ண நெனச்சீங்கன்னா, இதான் என்னோட மெயில் ஐடிங்க. என்னோட டீட்டெயில் எல்லாமே குடுத்துருப்பேன். ஸோ இது ஃபோன் நம்பருங்க. கோர்ஸ் பத்தி மட்டுமே எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வேற எதுக்கும் கால் பண்ணாதீங்க. நாங்க எடுக்கவும் மாட்டோங்க. ஸோ ஆஃபீஸ்ல லைக் என்ன வந்து மீட் பண்ண நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா என் ஆஃபீஸ்க்கு வரலாங்க. ஸோ மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் ஆஃபீஸ்லயே தான் இருப்பேன். வாங்க நம்ம டீட்டெயிலா பேசலாம். இது என்னோட இன்ஸ்டா அக்கவுண்ட்டுங்க. இந்த ஃபோட்டோ வருதான்னு பார்த்துட்டு இந்த ஃபாலோ பட்டன பிரஸ் பண்ணி உங்க டீட்டெயிலாம் குடுத்துருங்க. நான் உங்ககிட்ட பேசுவேங்க. சரி, ஓகே. என்னங்க பார்க்க போறோம்? விஷயம் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க. நீங்க எந்த வேலைக்கு போனாலும் முதல்ல திறமைய வளர்த்துக்கங்க.
ஓகே. கம்பெனி வந்து ஒரே வேலையை திரும்ப திரும்ப குடுத்துட்டே இருக்கான் அப்படின்னா வந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காத. ஏன்னா ஒரே வேலையை செஞ்சுட்டு இருந்தா இன்னொரு கம்பெனிக்கு போகும்போது அந்த வேலை இல்லன்னா வந்து உனக்கு கஷ்டமா போயிடுங்க. அதனால உன்னோட மூளையும் மழுங்கிடும். அதனால தான் கவர்ன்மென்ட் ஜாபா, பிரைவேட் ஜாபான்னு கேட்டா நான் வந்து பிரைவேட் ஜாப் போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இன்னோவேஷன்ஸ் நம்ம மூளை வந்து ஆக்டிவேட்டா இருந்துகிட்டே இருக்கணுங்க. அதுதான் நமக்கு நல்லதுங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பா வந்து ஒவ்வொரு நாளும் திறமையா அதாவது கவர்ன்மென்ட் ஜாப் கேவலம் நான் சொல்ல வரலங்க. உடனே சண்டை போடாதீங்க. ஸோ உங்களோட திறமையை வளர்த்துக்குங்கன்னு சொல்ல வரேங்க. ஓகே. ஒரே வேலையை நீங்க செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா, ஒரு திறமை வளராமலே போயிடும்ன்றது தான் நிதர்சனமான உண்மைங்க. 2வது பார்த்தீங்கன்னா வந்து, சார் நான் ஒரு வேலை செய்றேன்னா, அது உன்னுடைய குரோத்துக்கு இருக்கணுங்க. உன்னோட வளர்ச்சி அதிகமா இருக்கணுங்க. உன்னோட வளர்ச்சி இருந்துச்சுன்னா, அந்த வேலையை நீ செய்யலாம். அப்படி இல்ல அப்படின்னா வந்து, அடுத்து நீங்க வேற எதனா வேலைய பண்ண போயிடுங்க. இப்ப பிபிஓல இருக்கோம் அப்படின்னா, பிபிஓல இருந்தீங்கன்னா வந்து சார் குரோத் இருக்கான்னு கேட்டா, ஓரளவு இருக்கும். சம்பளம் அதிகமானா ஆகவே ஆகாது. அப்புறம் நீ ஐடிக்குள்ள வந்துரு. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப சேல்ஸ், மார்க்கெட்டிங்ல இருக்காங்களா, தயவு செஞ்சு நீங்க ஐடிக்குள்ள வந்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நமக்கு வளர்ச்சி இருக்கான்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம யோசிக்கணுங்க. நம்ம பண்ற இந்த வேலையால ஃபியூச்சருக்கு எனக்கு பெனிஃபிட் எப்படி இருக்கும்னு நம்ம திங்க் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாரி வந்து சார் லைக் எப்பவுமே வந்து கம்பெனி மாறுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு 3 வருஷம், 4 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நீங்க கம்பெனி மாறுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன் அப்படின்னா, அந்த கம்பெனி இந்த கம்பெனி அந்த கம்பெனிக்கு மாறுனா அங்க நெறைய கத்துப்ப. அங்கருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகும்போது நெறைய கத்துப்ப. ஸோ உன்னோட குரோத்தும் அதிகமாகும். இவன விட அவன் அதிகமா சம்பளம் தருவான். அதனால இவன் அதிகமா சம்பளம் தருவாங்க. ஃப்ரீக்வென்ட்டாவும் 6 மாசத்துக்கு ஒரு முறையும் ஜம்ப் அடிக்கக்கூடாதுங்க. ஒரு 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் அப்படி இருக்கணும். 2 வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க ஜம்ப் அடிச்சீங்க அப்படின்னா, 10 வருஷத்துல 5 கம்பெனி தாவுன்னா போதுங்க, அள்ளிடலாம் காசுங்க. ஓகே. அந்த மாரி தான் நீங்க பண்ணணும். அதே நேரத்தில சார் இல்ல சார் இந்த கம்பெனி எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு சார். நான் இங்கேயே இருக்கேன்னா, அந்த கம்பெனிக்கு புரிய வைங்க, உணர வைங்க. உங்களோட பெனிஃபிட் நீங்க இவ்வளவு திறமையானவரு, உன்னோட தனித்துவம் எல்லாத்தையும் புரிய வைங்க. ஒரே கம்பெனிலும் இருக்கலாங்க. ஆனா அந்த கம்பெனி உன்ன ரெகக்னைஸ் பண்ணணும். அந்த கம்பெனி உன்னுடைய வேல்யூ புரிஞ்சிருக்கணும். அப்ப அவன்கிட்ட இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். அப்படி இல்லன்னா பெனிஃபிட் இருக்கவே இருக்காதுங்க. ஓகேவா? சம்பளம் வந்து கம்மியா இருக்குன்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பா வாய தொறந்து கேளுங்க. அவங்ககிட்ட உங்க பிரச்சனை என்ன சார்? குழந்தையெல்லாம் படிக்க வைக்கிறேன். இந்தப்பா பிரச்சனை இருக்கு. எனக்கு சம்பளம் அதிகமா வேணும் சார். நீங்க போய் கேளுங்க. அப்படி அவங்க அதுக்கப்புறமா அவங்க பெனிஃபிட்டா குடுக்கலன்ற பட்சத்தில நீங்க ஜம்ப் அடிச்சு வேற கம்பெனிக்கு போயிடுங்க. ஓகேவா? ஏன்னா அந்த புது கம்பெனிக்கு போறதுக்கு முன்னாடி அந்த புது கம்பெனி எப்படி இருக்கு? புது வேலை எப்படி இருக்கு? எல்லாம் தெரிஞ்சுட்டு போங்க. இல்லன்னா இங்கேயே இருந்திருக்கலாமேன்னு அங்க போய் நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் இங்கேருந்து நீங்க போகும்போது இந்த கம்பெனில சண்டை போடாம போங்க. ஏன்னா அந்த கம்பெனி இப்படி பிடிக்கலனாலும் திரும்ப இந்த கம்பெனிக்கு வர்ற மாரி இருக்கணும். யார்கிட்டயும் கம்பெனிக்காரங்கிட்ட சண்டை போடாதீங்க. அது எப்பயுமே நமக்கு நமக்கு நல்லது கிடையாதுங்க. அதுவும் ஐடில இருக்கிறவங்க கம்பெனிக்காரங்கிட்ட சண்டை போட்டீங்கன்னா, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ல உங்கள ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நெகட்டிவா குடுத்துருவாங்க. ரொம்ப ரிஸ்க்ல போய் மாட்டிப்பீங்க. யார்கிட்டயும் சண்டை போடாத. உனக்கு பிடிக்கலையா ஜம்ப் அடிச்சு போயிடு. பிடிக்கலையா போயிடு. இதுதான் புத்திசாலித்தனம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, மற்ற துறைகள். ஸோ நம்ம ஒரு ஃபீல்ட்ல வேலை செய்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபீல்ட மட்டும் தெரிஞ்சுக்காதீங்க. வேற மத்த ஃபீல்ட்ல தெரிஞ்சுக்கங்க. மத்த ஃபீல்டு விஷயங்களும் தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சேர் தயாரிக்கிற கம்பெனிக்காரன்னா, பிளம்பிங் தெரிஞ்சுக்கலாம், எலக்ட்ரிக்கல் தெரிஞ்சுக்கங்க, வண்டி ரிப்பேர் பண்ண தெரிஞ்சுக்கங்க. சும்மா தெரிஞ்சுக்கங்க. உங்களோட மூளைய வந்து லைக் பிளைண்டாவே வச்சுட்டு இருக்காதீங்க. ஒண்ணும் தெரியாமலே வச்சுட்டு இருக்காதீங்க. சோம்பேறித்தனமாவே இருக்காதீங்க. ட்ரை தான் பண்ணுங்களேன். முக்கியமா ஐடி ஃபீல்டுங்க. ஐடி சம்பந்தமா நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு சேர் கடைக்காரனா இருக்கேன்னு வச்சுக்கோங்க. வெப்சைட் தயாரிக்க கத்துக்கிட்டா உங்க சேர் கடைக்கு ஒரு வெப்சைட் தயாரிக்கலாமே. மொபைல் ஆப் கத்துக்கிட்டா மொபைல் ஆப் தயாரிக்கலாமே. அந்த மாரி ஏதாவது கத்துக்குங்க. ஏதாவது கத்துக்க ட்ரை பண்ணிட்டே இருங்க வாழ்க்கை ஃபுல்லா. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பின்னாடி பெனிஃபிட்டா இருக்குங்க. நீங்க குரோத்துக்கும் பயங்கர பெனிஃபிட்டா இருக்கும். அதே மாரி வந்து, சார் இந்த கம்பெனில இதெல்லாம் இருக்கு சார். ரிலாக்ஸா இருக்கு, நிம்மதியா இருக்கு அப்படின்னு வந்து ஒரு சேஃப் ஜோன்ல இருக்காதீங்க. கண்டிப்பா வந்து வாழ்க்கையில ஒரு ரிஸ்க் எடுக்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்க ரிஸ்க் எடுத்தா தான் பணம் நெறைய சம்பாதிக்க முடியுங்க. ஸோ ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகேவா? ரிஸ்க்னா மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடாதுங்க. ஸோ கண்டிப்பா ரிஸ்க் எடுங்க. வேற ஃபீல்டு படிங்க, வேற தெரிஞ்சுக்கங்க, ஏதாவது பண்ணுங்க. இதுக்கு அப்புறமா மேற்படிப்புங்க. சார் நான் படிச்சிருக்கிறத வச்சுக்கிட்டே வந்து வாழ்க்கை ஃபுல்லா இருக்காதீங்க. ஏதாவது அடிஷனலா படிக்கிற மாரி ட்ரை பண்ணுங்க. கோர்ஸ் படிக்கலாங்க நீங்க. கம்ப்யூட்டர் சம்பந்தமான டிகிரி பண்ணுங்க. ஓகே. கம்ப்யூட்டர் சம்பந்தமா மார்க் மை வேர்ட். நீ மெக்கானிக்கல் சிவிலா இருந்தாலும் கம்ப்யூட்டர் சம்பந்தமா ஏதாவது டிகிரி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, ஐடிக்குள்ள நுழையறதுக்கு உனக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகேவா? அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் வந்து, சார் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த ஐஐடி சர்டிஃபிகேட், ஐஇஎம் சர்டிஃபிகேட்னு ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு சென்டருக்காரங்களும் வந்து கூவி கூவி வித்துட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து எந்த அளவு வேல்யூ இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் வேண்டாங்க நமக்கு. சர்டிஃபிகேட்டுக்கு வேல்யூன்னு சொல்றதே எனக்கு வேணாங்க. சரிங்களா? நாம யோசிக்க வேண்டியதுல எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, உனக்கு எவ்வளவு விஷயம் தெரியும்? ஒரு இன்டர்வியூக்கு போற, ஐஐடி சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன்றவன் எவன் வேலை குடுப்பான்? கிடையாதுங்க. உனக்கு அங்க படிச்சதுல விஷயம் தெரியுமான்னு தான் அர்த்தங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சென்டர்ல நீ போயிட்டு சும்மா வந்து ஒரு பணம் கட்டினாவே போதுங்க. நீ படிச்சியா? இல்லையா? அட்டெண்ட் பண்ணியா? கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியா? இல்ல இவாலுவேஷன் எதுவுமே இல்லாம சர்டிஃபிகேட் குடுத்துர்றாங்க. அப்ப அந்த சர்டிஃபிகேட்க்கு வேல்யூ இல்லாம போயிடுது. பணம் குடுத்தா சர்டிஃபிகேட்ன்ற மாரி ட்ரெண்ட் ஆயிட்டு தொட்டு, இதுக்கெல்லாம் வேல்யூவே இல்லாம குறைஞ்சிட்டு இருக்கிறது நிதர்சனமான உண்மைங்க. சார் டைரக்ட்டா நான் ஐஐடி கேம்பஸ்லயே போய் படிக்கிறேன் சார். செம்ம வேல்யூ. சென்டருங்க மூலமா, ட்ரெய்னிங் சென்டர்ஸ் மூலமா நீங்க வந்து இந்த சர்டிஃபிகேட் வாங்குனீங்க அப்படின்னா வந்து, அதுக்கு அத விட கொஞ்சம் குறைவுன்றது நிதர்சனமான உண்மை. அதுக்கு சாதாரணமா பக்கத்துல இருக்க சென்டர்லயே போய் வாங்கிட்டு போயிடலாம்.
எல்லாம் ஒன்று தாங்க. ஓகேவா? ஸோ இது முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்கறது என்ன? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, நல்ல வளர்ச்சி. ஸோ நீ இருக்கிற கம்பெனியா இருக்கட்டும், நீ போகிற கம்பெனியா இருக்கட்டும், நம்ம முக்கியமான 3 விஷயங்கள் பார்க்கணும். அந்த கம்பெனி நல்லா க்ரோ ஆச்சுனா தான் உனக்கு குரோத் இருக்கும். அண்ட் 2வது பார்த்தீங்கன்னா வந்து, அமைதியான வேலை, நிம்மதியான வேலைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் உங்களுக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம். ஸோ ஆரோக்கியத்த பாதுகாக்கிற மாரி, இப்ப சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல பாருங்க, தலைமுடி எல்லாம் கொட்டியிருக்கும். கருத்து இருப்பாங்க. உடம்பு ஃபுல்லா போயிடுங்க. மார்க்கெட்டிங் அலைஞ்சு, அலைஞ்சு, அலைஞ்சு வீணா போயிடுவாங்க. ஓகே. அந்த மாரி வேலைகள அவாய்ட் பண்ணுங்க. நைட் ஷிஃப்ட்ட அவாய்ட் பண்ணுங்க. நம்மளுடைய மொத்த சிஸ்டமே தப்பாயிடுங்க. ஸோ இந்த மாரி நல்ல வளர்ச்சி இருக்கிற உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு கம்பெனியாவும் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் மறந்துடாதீங்க. அண்ட் ஃபைனலா வந்து கம்பெனி ரொம்ப ரொம்ப ப்ரிஃபர் பண்ற ஒரு விஷயம், நீ உண்மையா இருக்கியா? நேர்மையானவர்களுக்கான குரோத் ரொம்ப ரொம்ப கம்மியா தாங்க இருக்கும். ஆனா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு எப்பவுமே மதிப்பு இருந்துட்டே இருக்குன்றத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ நேர்மையாவும், உண்மையாவும் இருக்கிறவங்கள கம்பெனிக்காரங்க விடவே மாட்டாங்க. இப்ப ஐடில இருக்கிற என்ன பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கங்களேன், நேர்மைன்றது தான் ரொம்ப ரொம்ப பிரச்சனையா இருக்குங்க. இந்த கொரோனாவால பார்த்தீங்கன்னா வந்து, இந்த டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 10,00,000 பேர் சென்னையில மட்டுமே வந்து ஃபேக்கா, பேக் டோர் இன்டர்வியூவே இல்லாம கம்பெனிக்குள்ள நுழைஞ்சு, லைக் நெறைய இந்த ஃபீல்டே வந்து வாஷ் அவுட் ஆகுற அளவு போயிடுச்சுங்க. இது வந்து இந்த பேக் டோர் போன அந்த மக்கள பத்தி நான் பேசலங்க. இத ஊக்குவிச்ச ஏன்னா தப்பு தப்பு செய்றவனோட தப்பு செய்ய தூண்டுனவன், அந்த வழிய காமிச்சவன் தான் தப்புன்னுவாங்க இந்த ட்ரெய்னிங் சென்டர்ஸ்ங்க. இந்த பேக் டோர் ப்ராசஸிங் சென்டர்னே கொஞ்சம் கொஞ்சம் கம்பெனிஸ் இருக்குங்க சென்னையிலலாம். அவங்கலாம் தான் வந்து லட்சக்கணக்கில அவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 கோடியா சம்பாரிச்சிருப்பாங்க. லட்சக்கணக்கான பேரு 1000 ஒரு 18,000 கோடி பக்கம் சம்பாரிச்சுட்டு மொத்த மார்க்கெட்டையும் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இந்த டெவ்ஆப்ஸ்லாம் 95% ஃபேக் இருக்காங்க. ஏடபிள்யூஎஸ்ல 95% ஃபேக்கா தான் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. எல்லாருமே இந்த 2 வருஷத்துல 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருப்பாங்க. ஜாவா வித் செலினியம், எஸ்கியூஎல், பிஎல்எஸ்கியூஎல், சாஃப்ட்வேர் டெஸ்டிங், மொபைல் டெஸ்டிங், டேட்டா அனாலிட்டிக்ஸ்ங்க, இந்த டேப்லியா, பவர் பிஐங்க, எஸ்ஏபி, அப்புறம் வந்து ஜாவா அண்ட் பைத்தான் இதுலலாம் வந்து நெறைய ஃபேக் ஆயிடுச்சுங்க. சார் நீங்க கேட்கலாம், எங்க சார் லைக் இந்த டாட் நெட், ஜாவா, பைத்தான் ரொம்ப கம்மியா போட்டீங்கன்னா, இதுல வந்து ஃபேக் உள்ள நுழைய சான்ஸ் ரொம்ப கம்மிங்க. கொஞ்சமே தான் நுழைய முடியும். ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, இதெல்லாம் லைக் நான் கோடிங். நான் கோடிங்ன்ற தொட்டு வந்து இந்த நான் ஐடில இருக்கிற மெக்கானிக்கல், சிவில் எல்லாமே இதுக்குள்ள நுழைஞ்சுட்டாங்க. ஓகே. இது அதே வந்து லைக் கோடிங் இருக்கிற டெக்னாலஜில வந்து ஃபேக் உள்ள நுழையிறது ரொம்ப கஷ்டம். மாட்டிப்பாங்கன்றது தெரியுங்க. ஓகேவா? இந்த ஃபீல்டு எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சுங்க. இதனால ஐடி ஃபீல்ட் கண்டிப்பா டவுன் ஆயிட்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா தான் தெரியுதுங்க. ஓகேவா? இன்னும் அதிகமா மோசமான நிலைமைக்கு போகுங்க. இது எல்லாமே வந்து தப்பான கோர்சஸ்ங்க. இந்த டெக்னாலஜிலாம் அருமையான டெக்னாலஜி. ஆல்ரெடி ஐடில இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு இதெல்லாம் படிங்க. நான் ஐடில இருக்கிறவங்க தயவு செஞ்சு இதெல்லாம் படிக்காதீங்க. உங்கள ஏமாத்துறாங்கன்னு மட்டும் நிதர்சனமான உண்மைங்க. சரி, ஓகேவா? ஸோ நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, என்னுடைய அனுபவத்தில இந்த மாரி ஏதாவது படிச்சு வச்சுக்கங்க. உங்களுக்கு கண்டிப்பா பெனிஃபிட்டா இருக்குங்க. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க ட்ரெய்னிங் சென்டர்ஸ். உஷாரா இருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நீங்க எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு உதவி என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷன் படுங்க. இது எல்லாமே என்னோட சோஷியல் நெட்வொர்க் சேனல்ஸுங்க. இது எல்லாமே ஃபோன் நம்பர்ஸுங்க. கோர்ஸை பற்றி மட்டுமே எங்களுக்கு என்கொயரி பண்ணுறதுக்கு கால் பண்ணுங்க. மற்றபடி எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸோ எனிவே லைக் இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஒரு நாள் என் சமுதாயம் மாறுன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நான் மாறிட்டோம், நீங்களும் மாறுங்க. நாமெல்லாம் சேர்ந்து ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கலாம். பேக்டோர் ப்ராசஸிங்னு சொல்ற ஏமாத்தி ஐடி கம்பெனிக்குள்ள நுழையிற அந்த சிஸ்டத்துக்கு எதிரா நான் போராடுவேன். விடமாட்டேங்க. வாழ்க தமிழ்.